ஃப்ளை ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு லீஃப் ஃபில்லிங் மெத்தட் வந்து எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே ஒரு செயின், லாங் செயின் எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சைடில், அதாவது அந்த நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிற அந்த லீஃப் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் பென்சிலை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் ஒரு செயின் போட்டுட்டு கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் செயின், அப்புறம் திரும்ப சைடில் ஒரு செயின், திரும்ப குட்டியாக ஒரு லாக் செயின், திரும்ப இந்த பக்கம் சைடில் ஒரு செயின். அதை அப்படியே கீழே இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே நாட் ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் ஆல்ரெடி ஃப்ளை ஸ்டிச் போட்டிருப்பீங்கல்ல, இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதே மெத்தட் தான். இது வந்து ஃபில்லிங் மெத்தட். அது கேப் விட்டு விட்டு போட்டிருப்பீங்க, இது வந்து கண்டினியூவாக நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த ஷேப் ஃபுல்லாகவே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இந்த ஃபில்லிங் மெத்தடில் வந்துட்டு நீங்கள் ஒரு டிசைன் வந்து போடும்போது ரொம்ப பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே ஃபில்லிங் மெத்தடில் வந்துட்டு நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணலாம், பீட்ஸ்லேயும் பண்ணலாம், ஜர்தோசிலையும் பண்ணலாம். அதே நெக்ஸ்ட் அட்வான்ஸ் கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி சைடில் ஒரு லாங் செயின், அது கீழே கொண்டு வந்தீங்கன்னா லாக் ஆகிடும். பக்கத்தில் ஒரு குட்டி லாக் செயின், திரும்ப ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஒரு லாங் செயின். இதே ப்ரொசீஜரில் நீங்கள் இது ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணுங்கள். சரி, போட்டுட்டு நீங்கள் அவுட்லைன் வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கிராண்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பீட் ஒர்க், கட் பீட் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் கொடுத்து அதை வந்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பார்க்க ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இதில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒரு இடத்துல பிரிஞ்சுது அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும். அந்த லாக் நீங்கள் போட்டிங்க இல்லையா, அந்த லாக் செயின் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து ஊசியை திரும்ப பிடிச்சி த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வரும், இல்லைனா ஃபுல்லாகவே உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அம்மா,